Dear 11th students, நாம with the photographer written by Stephen Leacock அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் ஸ்டீஃபன் லீகாக்கை சாட்டர்டே வாங்க நம்ம ப்ரூஃப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே வர சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்டீஃபன் லீகாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த சாட்டர்டே ஷார்ப்பாக அந்த டயத்துக்கு போகிறாரு. அப்போ த ஃபோட்டோகிராஃபர் பெகண்ட் மீ இன். பெகண்ட் அப்படின்னு சொன்னா சைகை காட்டி உள்ள இன்வைட் பண்றது, வாங்க வாங்க உள்ள வாங்க 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 அப்படின்னு. அதான் பெகண்ட். I thought he seemed quieter and graver than before. நான் நினைச்சேன், இப்போ இந்த போட்டோகிராஃபருடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ முன்ன மாதிரி இல்லை, ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஐ அப்படிங்கக்கூடியது ஸ்டீஃபன் லீக்காக ரெஃபர் பண்ணுது. ஐ திங்க் டூ தேர் வாஸ் எ சர்டைன் ப்ரைட் இன் ஹிஸ் மேனர். அவருடைய நடத்தையிலையும் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒரு ப்ரைடு இருந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நான் போட்டோ எடுக்க வரும்போது இருந்த போட்டோகிராஃபர் அவருடைய மேனர் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவருடைய மேனர் டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் லீகாக் சொல்றார். He unfolded the proof of a large photograph. Unfolded அப்படின்னு சொன்னா பிரிக்கிறது. அந்த லார்ஜ் போட்டோகிராஃபர், பெரிய போட்டோவை என்ன செய்யறாங்கன்னா, அந்த போட்டோகிராஃபர் பிரிச்சு காட்டுறாரு ஸ்டீஃபன் லீகாக்ட. And we both looked at it in silence. நாங்க அப்படியே அமைதியா நானும் அந்த போட்டோகிராஃபரும் அந்த போட்டோவை பார்க்கிறோம். Is it me? இது நானா? I asked. நான் கேட்டேன். இப்போ ஸ்டீஃபன் லீகாக் கேட்கிறாரு அந்த போட்டோகிராஃபர்கிட்ட, இது நான் தானா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் போட்டோவை பார்த்தே கேட்கிறாரு. உடனே அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு, எஸ். he said quietly, is it you? ஆமாங்க, நீங்களே தான் இது. and we went on looking at it. நல்லா பாருங்க. the eyes, I said hesitatingly, don't look very much like mine. Don't look very much like mine. இந்த கண்கள்லாம் பார்க்கும்போது ஹெசிடேட்டிங்லி, அப்படியே தயக்கத்தோட சொல்லுதாரு. இந்த இடத்துல ஐங்கிறது ஸ்டீஃபன் லீகாக். ஸ்டீஃபன் லீகாக் அப்படியே தயக்கத்தோட சொல்றாரு, இந்த கண்கள்லாம் பார்க்கும்போது இது என்னுடைய கண்கள் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது. டோன்ட் லுக் வெரி மச் லைக் மைன், என்னுடைய மாதிரி தெரியலையே. ஓ no, he answered. I have retouched them. They come out splendidly, don't they? அந்த கண்களை நான் ரீடச் பண்ணி விட்டேன். அந்த போட்டோகிராஃப்ல அந்த கண்களை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரீடச் பண்ணி விட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. ஸ்பிளண்டிட்லி அப்படின்னா பியூட்டிஃபுல்லி, டோன்ட் தே, இல்லையா அப்படின்னு அந்த போட்டோகிராஃபர் ஸ்டீஃபன் லீகாக்ட கேட்கிறார். Fine, I said, but surely my eyebrows are not like that. நல்லா இருக்குது, ஆனா அந்த ஐப்ரோ இல்லையே, ஐப்ரோ என்ன ஏதோ ஒரு டிஃபரெண்டா இருக்குது. No, said the photographer with a momentary glance at my face. அப்படியே என் முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த போட்டோகிராஃபர் சொல்றார், இந்த ஐப்ரோஸ் ஆர் ரிமூவ்டு. இந்த போட்டோகிராஃப்ல உங்களுடைய ஐப்ரோவை நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். we have a process now, the delphied, for putting in a new ones. இப்போ அந்த ஸ்டீஃபன் லீகாக் அந்த ஐப்ரோவை பத்தி கேட்ட உடனே அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, the eyebrows are removed.
இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஐப்ரோவை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். We have a process now, the delphoid, for putting in new ones. அதை ரிமூவ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பேரு delphoid. You will notice here where we have applied it to carry the hair away from the brow. I don't like the hair low on the skull. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட நேச்சரா உங்க கண்ணாடியில பாருங்க, அந்த ஐப்ரோவுக்கு கீழே வரைக்கும் அந்த ஹேர் வந்து என்ன செய்யுதுன்னா நீண்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த ஸ்கல்லுக்கு கீழே இருக்கிற மாதிரி அந்த ஹேர் வந்து எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் தி ஹேர் லோ ஆன் தி ஸ்கல். அதனால அந்த டெல்ஃபாய்டு அப்படிங்கக்கூடிய அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி அந்த ஐப்ரோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்றாருன்னா கன்வின்ஸ் பண்றாரு. யாரா? ஸ்டீஃபன் லீகாக்க. ஓ யூ டோன்ட் யூ ஐ செட். அப்படியே ஸ்டீஃபன் லீகாக்க அப்படி கேட்குறாரு. ஓ உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஸ்டீஃபன் லீகாக் அந்த போட்டோகிராஃபர்கிட்ட கேட்கிறார். நோ, he went on, I don't care for it. I like to get the hair clear back to the supervisors and make out a new brow line. இந்த இடத்துல அந்த சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா சர்ஃபேஸ்னு அர்த்தம். அண்ட் they make out a new brow line. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த ஐப்ரோவை சரி பண்ணுங்க, அது எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. வாட் அபவுட் தி மவுத்? இப்போ அந்த போட்டோகிராஃபை பார்த்து அந்த போட்டோவை பார்த்து ஸ்டீஃபன் லீகாக் கேட்கிறாரு, ஏன் வாய் ஏன் இப்படி இருக்குது, வாய் என்ன இப்படி இருக்குது, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஐ செட் நான் சொல்றாரு. வித் எ பிட்டர்னஸ் தட் வாஸ் லாஸ்ட் ஆன் தி போட்டோகிராஃபர் இஸ் தட் மைண்ட். It's adjusted a little, he said. Yours is too low. I found I couldn't use it. அப்போ இவர் ஸ்டீஃபன் லீகாக் வந்து அந்த போட்டோகிராஃபர்கிட்ட கேட்கிறாரு, இப்போ வாயும் என்னுடைய வாய் மாதிரி தெரியலையா, அதுல என்ன அட்ஜஸ்ட் பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் லீகாக் கேட்கிறாரு. அதுக்கு அந்த போட்டோகிராஃபர் சொல்லுதாரு, என்ன சொல்லுதாருன்னா, இட்ஸ் அட்ஜஸ்டட் எ லிட்டில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன். Yours is too low. உங்களுடைய வாய் வந்து ரொம்ப லோவா இருக்குது. I found I couldn't use it. அதை வந்து இந்த போட்டோகிராஃபில் அப்படியே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது சரிப்படாது. போட்டோவுக்கு வந்து உங்களுடைய வாய் வந்து அடாப்ட் ஆகாது அப்படின்னு பதில் சொல்றாப்ல. அடுத்து ஸ்டீஃபன் லீகாக் கேட்கிறாரு, the ears though I said strike me as a good likeness, they are just like mine. அடுத்து காதை பத்தி கேட்கிறாரு. ஆக மொத்தத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன்ல கொண்டு வந்துட்டாரு அந்த போட்டோகிராஃபர். யாருடைய போட்டோவை? ஸ்டீஃபன் லீகாக்குடைய போட்டோவை வந்து ஃபுல்லா அனிமேஷன்ல கொண்டு வந்துட்டாரு. எடுக்கிற மாதிரி எடுத்து அதை ஃபுல்லா அனிமேஷன் பண்ணி உருவத்தையே என்ன செய்யறாப்புல அப்படின்னா நல்லா பண்றேன்னு எல்லாம் காது மூக்கு வாய் எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு. அப்போ எஸ் செட் தி போட்டோகிராஃபர் thoughtfully, that's so, but I can fix that all right in the print. We have a process now, the sulfide, for removing the ears entirely. I will see if. அப்போ அவர் அந்த காதை பத்தி கேட்ட உடனே அதுல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் லீகாக் கேட்ட உடனே அதை நான் இப்போ சரி பண்ணிடுவேன், அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, சல்ஃபைடு அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இயர்ஸை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு. யார்கிட்ட? ஸ்டீஃபன் லீகாக்ட. உடனே ஸ்டீஃபன் லீகாக் இன்டரப்ட் ஆகி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, போட்டோகிராஃபர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்டரப்டட் அப்படின்னா குறுக்கிடுதல், குறுக்க பேசுதார். இங்க கவனிங்க, drawing myself up and animating my features to their
full extent and speaking with the withering scorn. அப்படியே கடும் கோபத்தில் அப்படியே வந்து கடுன்னு பேசி விட்டுட்டாரு போட்டோகிராஃபரை ஸ்டீஃபன் லீகாக். என்ன சொல்றாரு அப்படின்னு தானே, that should have blasted the man on the spot. Listen, I came here for a photograph, a picture, something which man, though it seems, would have looked like me. I wanted something that I would depict my face as heaven gave it to me, humble though the gift may have been. உடனே அவர் ஸ்டீஃபன் லீகாக் அந்த ஃபோட்டோகிராஃபர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே குறுக்கிட்டு, இங்கே கவனிங்க, இங்கே நான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன், என்னுடைய ஃபோட்டோ என்னுடைய உருவம் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகணும். அனிமேஷன் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி வச்சு என் ஃபோட்டோவே இல்லை, இது அழகா இருக்குன்னு கன்வின்ஸ் பண்ணுறீங்க. என்னுடைய ஃபோட்டோ தான் நாங்கள் விரும்புகிறேன், என்னுடைய ஃபோட்டோ என்ன மாதிரி அப்படியே இருக்கணும், நேச்சராக இருக்கணும், அனிமேஷன் நீங்கள்லாம் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடுந்து பேசுகிறாரு. இந்த ஃபோட்டோ அவர் ஏன் எடுக்க வந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஐ வாண்டட் சம்திங் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் கீப் ஆஃப்டர் மை டெத். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோ என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே என்னுடைய ஃபோட்டோ என்னுடைய முகத்தை ஞாபகம் வச்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்க வந்தா, என் ஃபோட்டோவே இல்லை, இதில் எல்லாம் அனிமேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கடந்து பேசிட்டார். ஆஃப்டர் மை டெத் டு reconcile them to my loss. reconcile அப்படின்னா ஒரு ஆறுதலுக்காக, என்னுடைய இழப்புக்கு பிறகு ஒரு ஆறுதலுக்காக என்னை அவங்க பார்த்துக்கிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த போட்டோவை எடுக்க வேண்டும். It seems that I was mistaken. What I wanted is no longer done. Go on then with your brutal work. போங்க, நீங்க திரும்ப போய் டேக் யுவர் நெகட்டிவ், உங்க நெகட்டிவை எடுத்து, என்னுடைய போட்டோ எடுத்தீங்களா அந்த நெகட்டிவை எடுத்து, ஆர் வாட் எவர் இட் இஸ் யூ கால் இட், dip it in sulfide, bromide, oxide, cowhide, anything you like. Remove the eyes, correct the mouth, adjust the face, restore the lips, reanimate the necktie, and reconstruct the waistcoat. இப்ப என்ன சொல்றாரு ஸ்டீஃபன் லீகாக், போய் நீங்க என்னை எடுத்த போட்டோவில் அந்த நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவை நீங்க போய் டிப் பண்ணுங்க. டிப்புன்னு முக்குறது, இந்த தண்ணியில முக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இதை சல்ஃபைடில் முக்குவீங்களோ, ப்ரொமைட்ல முக்குவீங்களோ, ஆக்சைட்லயோ கவ்ஹைட்லயோ நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனிதிங் யூ லைக், ரிமூவ் தி ஐஸ். கண்களை கரெக்ட் பண்ணுங்க, அதை ரிமூவ், அந்த இப்போ நீங்க வச்சிருக்கீங்கல்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஐஸ், இதை நீங்க ரிமூவ் பண்ணுங்க. மவுத்தை கரெக்ட் பண்ணுங்க, ஃபேஸை கரெக்ட் பண்ணுங்க, ரெஸ்டோர் தி லிப்ஸ், ரீஅனிமேட் தி நெக்டி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் தி வெயிஸ்ட் கோட். எல்லாத்தையுமே டோட்டலாவே மாத்துங்க. போய் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு இந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. Coat it with an inch of gloss, shade it, emboss it, gilt it, till even you acknowledge that it is finished. எப்போ இந்த பிக்சர் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க அந்த மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு திருப்தியானா மட்டுமே நீங்க என்கிட்ட கேட்கணும். நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு இந்த படம் வேண்டாம். Then when you have done all that, keep it for yourself and your friends. இப்போ நீங்க பிடிச்சிருக்கீங்களே இந்த படம், என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த படம், இந்த போட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்து கூட வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய போட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபர்கிட்ட திரும்ப போய் ஒர்க் பண்ண சொல்றார்.
தே மே வேல்யூ இட். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் பிடிச்ச இந்த ஃபோட்டோ வந்து வேல்யூவாக இருக்கலாம். எனக்கு இது வந்து பிடிக்கலை. I am dissatisfied on this photograph. To me it is but a worthless bubble. இது என்ன பொறுத்தவரையில் இந்த போட்டோ வந்து ஒரு வேல்யூ இல்லாத ஒரு ஒர்த்லெஸ், வெறுக்கத்தக்க ஒரு பொருளா எனக்கு தெரியுது. ஐ broke into tears and left. அப்படியே ஸ்டீஃபன் லீகாக் அவர்கிட்ட பேசிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டார் அந்த போட்டோவை பார்த்து. போட்டோகிராஃபர் பண்ண அந்த அனிமேஷனை பார்த்து அழுதுட்டார் அவர் போட்டோவை பார்த்து. அதனால தான் அவர் திரும்ப வந்து என்ன பண்ணிட்டார், அந்த நெகட்டிவை எடுங்க, ரீஅனிமேட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி என்னுடைய உருவம் படி எனக்கு போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டார். இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா? மீதி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த லெசன் முடிஞ்சுது, கம்ப்ளீட்டட். ஓகே, பாய்.